Dear 11th standard business math students, எதிர்பார்த்த மாதிரியே எக்ஸாம் டைம் டேபிள்ஸ்லாம் வந்துருச்சு. நமக்கு டிசம்பர் மந்த்தே ஆஃபலி எக்ஸாம் கொடுத்துட்டாங்க. டிசம்பர் தான் ஆஃபலி நடக்கும். இட்ஸ் அபவுட் 10 or 20 days டிஃபரன்ஸ். இந்த வாட்டி ரொம்ப ஏர்லியராக நம்மளுக்கு செகண்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆகுது. 23rd 24th வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 23ஓட முடிச்சிருவாங்க. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. 14 நாளுக்குள்ளார நம்ம 10 சாப்டர்ஸையும் தரவாக ரிவைஸ் பண்ண வேண்டும். நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வீக்லி டெஸ்ட் பிளான் போயிட்டு இருக்குது, ஸ்டடி பிளான் போயிட்டு இருக்குது. அது பிரகாரம் நிறைய மாணவர்கள் 10th சாப்டர் கிட்ட நெருங்கிட்டு இருப்பீங்க. அதாவது போர்ஷன் கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி சண்டே வீக்லி டெஸ்ட்ல பார்த்தா இந்த வாரம் கூட நம்ம 9th சாப்டர் வீக்லி டெஸ்ட் எழுதுறோம். ஆனா நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்காதவங்க, வீக்லி டெஸ்ட்லாம் எழுதாதவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் எப்படி 10 சாப்டர் ஒரே சமயத்துல படிச்சு எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் அன் எக்ஸாம். எஸ்கேபிசம் பண்ணிக்கலாம், பாதி படிச்சுட்டு பாதி விட்டுட்டு போகலாம், அல்லது ஏனோ தானோன்னு படிச்சுட்டு போகலாம், ஏதோ ஒரு மார்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா இந்த ஆஃப் இயர்லிக்குள்ளாரையே கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சுட்டா ஜனவரி பிப்ரவரி மார்ச் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த டேட்ல இருந்தே கொஞ்சம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் சேர்த்து நம்ம ரிவிஷன் அல்லது நம்மளுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க இது வரைக்கும் பார்த்தது எக்ஸசைஸா படிச்சுட்டு இருப்பீங்க, அல்லது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸா நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இனிமேல் படிக்க வேண்டியது ஓல்ட் 10 சாப்டர்ஸ் பிளான் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப இந்த 14 டேஸ்க்குள்ள என்னதான் பண்ண முடியுமோ அதை மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த 14 டேஸ்க்குள்ளார பாத்தீங்கன்னா நான் 3 விதமா படிப்பை பிரிக்கிறேன். நான் நீங்க ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, பாஸ் ஆனா போதும், அல்லது கொஞ்சம் மேக்ஸ்ல தைரியம் வரணும், அல்லது கொஞ்சம் சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும், பாஸ் ஆயிடும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா நம்ம போர்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். இப்போ 10ல 4 சாப்டர்ஸ் படிச்சிட்டாலே நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு 60 மதிப்பெண் கிட்ட போய் தொட்டுடலாம். இந்த 10 சாப்டர்ஸ்ல ஒரு 4 சாப்டர்ஸ் எப்படி ஹேண்ட் பிக்கடா எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஒன்று, செகண்ட்ல 8th சாப்டர் ஒன்று, 9th ஒன்று, 10th ஒன்று. இப்போ இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தோராயமாக ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் ஒரு 15 மார்க் கவரேஜ் கிடைக்கும். 8th சாப்டர்ல இருந்து ஒரு 10 மார்க்ஸ் கவரேஜ் கிடைக்கும். 9th சாப்டர்ல இருந்து ஒரு 7 மார்க் கவரேஜ் கிடைக்கும். 10th சாப்டர்ல இருந்து ஒரு 8 மார்க் கவரேஜ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆல் சாப்டர்ஸ் புக் பேக், 10 சாப்டர்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க் திருப்பி 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 1க்கு 10 முறை படிச்சுக்கிட்டே இருங்க. பப்ளிக் எக்ஸாம் போற வரைக்கும் புக் பேக் 1 மார்க்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அதோட ஆன்சர் தெரியணும் உங்களுக்கு. நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல்ல 1 மார்க்குன்னு சொல்லிட்டு தனியா நம்ம சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறோம். அதுல கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோட வரும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் ரைட்டா ராங்கான்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் பண்ணிக்கலாம் நீங்க. ஃபைன். இப்போ பிளான் ஏவை எப்படி படிக்கிறது? பிளான் ஏல இந்த 10 சாப்டர்ஸ்ல 4 முடிக்கணும் அப்படின்னாலே இன்னைக்கு உட்கார்ந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடும் இந்த 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறீங்க, பிசினஸ் மேக்ஸே வரமாட்டுதுன்றவங்க அட்லீஸ்ட் இதையாவது ஆஃபலி எக்ஸாம்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கிறவங்க ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள இதை முடிச்சிடலாம் நீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், இப்போ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1.1 இருந்து 1.4 வரைக்கும் இந்த ஆஃப் இயர்லிக்கு ஃபுல்லா போட்டு பார்க்க டைம் இருக்காது. ஏன்னா இன்னும் காமர்ஸ் படிக்கணும், நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கணும், நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அதனால நீங்க தற்சமயத்துக்கு நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸை பாத்துருங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸை போட்டு பார்த்துட்டீங்க, தரவா முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா பேலன்ஸ் சம்ஸையும் போட்டு பார்க்கலாம். ஆனா இதுக்கு நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு 4 days தான் டைம். ரொம்ப ரொம்ப மீடியமா படிச்சுன்னு இருக்கிற பிள்ளைங்க ஒரு 6 daysக்குள்ளார முடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோ, அதாவது கடைசி கட்ட நிலைமையில இருக்கிறோம், எங்களால படிக்கவே முடியல சார்ன்றவங்க அட்லீஸ்ட் 14 டேஸுக்கு 4 சாப்டர் தானே சொல்லியிருக்கிறேன், ஒரு சாப்டருக்கு 3 நாள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா
3 4s 12 days குள்ள முடிச்சிட்டு ஒரு 2 days ரிவிஷன் பண்ணிக்கலாம் நீங்க. இது சாப்டர் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. அதே மாதிரி சாப்டர் 2ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா 8.1 8.2 8.1 8.2ல நீங்க என்ன செய்யலாம்னா 5 மார்க்ஸ் நான் கொடுத்திருக்க சம்ஸ், அதே மாதிரி 3 மார்க்ஸ் நான் கொடுத்திருக்க சம்ஸ், 2 மார்க்ஸ் நான் கொடுத்திருக்க சம்ஸ், இந்த லிஸ்டையாவது ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. இந்த லிஸ்ட்டை படிச்சு முடிச்சிட்டாலே ஓரளவுக்கு கொஸ்டின் பேப்பர்ல மெயினா இந்த சம்ஸ் தான் கவரேஜ் ஆயிட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது 8th சாப்டர். அதே மாதிரி உங்களுக்கு 9th சாப்டர்ல 9.1 9.2ல 5 மார்க்ஸ் எது படிக்கணும், 3 மார்க்ஸ் எது படிக்கணும், 2 மார்க்ஸ் எது படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வெல் அண்ட் குட். உங்களுடைய போர்ஷன்ஸ் கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஒரு 3 சாப்டர் ஒரு அளவுக்கு பிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் 10th சாப்டர். 10th சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு பாத்தீங்கன்னா நீங்க 10.1 10.2ல இருக்கிற இந்த சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இது பிளான் ஏ. இப்போ பிளான் ஏ படிச்சு முடிச்சவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னா 10ல ஒரு 4 சாப்டர்ஸ் தரவு பண்ணி முடிச்சிருப்பாங்க. இந்த PDF ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல ஓபன் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நீங்க அதுக்கு அடுத்தது பிளான் பிக்கு போறோம். இது 75 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான ஐடியா. இப்போ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆல்ரெடி படிச்சாச்சு. 8th சாப்டர் 9th சாப்டர் 10th சாப்டர் பிளாக்ல இருக்கிறது எல்லாமே முன்னாடியே முடிச்சாச்சு. இப்போ புதுசா ஒரு 4 சாப்டர் சேர்க்கிறோம். அதான் பிளான் பி. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்டா படிப்பீங்க. 14 நாள்ல 4 டேஸ்லயே மேல இருக்கிறது முடிச்சிட்டீங்க, பிளான் ஏ முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது பிசினஸ் மேக்ஸ்ல பிளான் பிக்கு வாங்க. இப்ப பிளான் பி ஓட போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அல்ஜிப்ரா சேர்ந்திருக்கும், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி சேர்ந்திருக்கும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் சேர்ந்திருக்கும், ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்திருக்கும். அப்போ டோட்டலா 10ல 8 சாப்டர் முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 1 8 9 10 ஆல்ரெடி பிளான் ஏல முடிச்சாச்சு. இப்போ பிளான் பில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் 2 3 6 7. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 117 மார்க் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் படிச்சா. ஏன்னா எத்தனை 1 மார்க் வரும், எத்தனை 2 மார்க் வரும், எத்தனை 3 மார்க் வரும், எத்தனை 5 மார்க் வரும்னு சொல்லிட்டு நான் டோட்டலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன செய்யணும்னா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் கம்பல்சரியா அனைத்து சாப்டருக்கும் படிச்சு முடிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் 1 8 9 10 பிளான் ஏல கொடுத்தது இல்லாம கொஞ்சம் நல்லா படிக்கும் மாணவர்கள் ஒரு 60க்கு மேல வேண்டும், ஒரு 70க்கு மேல வேண்டும், ஒரு 80க்கு மேல வேண்டும் சார். 80 to 90 தான் சார் என்னோட டார்கெட் இந்த ஆஃப் இயர்லிக்கு. அதுக்கப்புறம் நான் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் அதை வந்து 90 plus 100 ஆக்கிறேன் சார் அப்படின்ற மாணவர்கள் இந்த 4 முடிச்சிருங்க. அப்போ ஆஃப் இயர்லிக்கு ஒரு 8 சாப்டர் முடிச்சு வச்சிருந்தா கூட நமக்கு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளார மீதி இருக்கிற 2 சாப்டர் கூட நம்ம படிச்சு முடிச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கிற மாணவர்கள், கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிற மாணவர்கள், கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற மாணவர்கள் 1 8 9 10 முடிச்சிட்ட பிறகு 2 3 6 7 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப 2 3 6 7ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.1ல இருந்து 2.6 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ். நம்மளுடைய சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ல செஞ்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா மார்க் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்காது. அக்யூரேசி இந்த சம்ஸை நீங்க போட்டு பார்த்துட்டு பிறகு இதுல ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமானது. அன்னைக்கு நான் ரஃப் நோட்ல போடும்போது ரைட்டா வந்து சார், எக்ஸாம்ல போடும்போது மைனஸ் விட்டேன் சார், பிளஸ் விட்டேன் சார்னா மார்க் வர்றது கஷ்டமா இருக்கும். அதனால கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அது யார் கரெக்ஷன் பண்ணாலும் அதை தவறே கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ 2.1ல இருந்து 2.6 வரைக்கும் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம 3rd சாப்டர்ல 3.1ல இருந்து 3.6 வரைக்கும் இருக்கிற 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இமிடியேட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது எல்லாமே மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது 5 சாப்டர்ஸ் எடுத்துக்கிறோம். பிளான் ஏ கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஒரு 4லயே முடிச்சிடும். இது பிளான் பில போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் 6.1 6.2 6.3 6.4 6.5 எல்லாமே கொஞ்சம் ஈஸியான சாப்டர் தான். இது 6.1 6.2 மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா 1க்கு 2 வாட்டி போட்டு பாருங்க, கண்டிப்பா முடிச்சிட முடியும் உங்களால. அதுக்கு அடுத்தது லாஸ்டா நம்ம 7th சாப்டர் ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் வரும். 2 எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு. இதை தரவா போட்டு பாத்துருங்க. ஃபைன். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா பிளான் சிக்கு வரும். பிளான் சில இன்னும் 2 சாப்டர்ஸ் நம்ம லாஸ்டா சேர்த்தனா 10 சாப்டர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். அது ஏன் சார் கடைசியா 2 சேர்க்கறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் என்ன சொல்றது சம்ஸ் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம ட்ரிக்னாமெட்ரியும் 5th சாப்டர் ஆகிய டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நம்ம சேர்க்கிற நம்பர். இப்போ 4th சாப்டர்ல ட்ரிக்னாமெட்ரியில பாத்தீங்கன்னா 4.1ல இருந்து 4.4 வரைக்கும் 4 எக்ஸசைஸ் தான் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே கலந்து எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாமே நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. இது பிளான் சி.
பிளான் சி யாருக்கு சார்? சென்டம் தான் சார். ஆஃப் இயர்லிலேயே நான் சென்டம் எடுத்துட்டு தான் சார் வெளில வருவேன் அப்படின்ற மாணவர்களுக்காக இதை போட்டிருக்கோம் நம்ம. அப்போ ஆஃப் இயர்லிலேயே ட்ரிக்னாமெட்ரியோட, அதாவது சென்டமோட தான் நான் வெளியில வருவேன்ற மாணவர்களுக்கு அந்த கடைசி 2 சாப்டரையும் கொடுத்துட்டேன்னா கம்ப்ளீட் ஆயிடும் போர்ஷன். அவங்களுக்கு சாய்ஸஸ்லாம் போக ரொம்ப செலக்டிவா சம்ஸ் எடுப்பாங்க. பியூட்டிஃபுல்லா நம்ம பாஸ் ஆயிடலாம் நம்ம. அதுக்கு அடுத்தது 4.1 இருந்து 4.4 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எக்ஸைஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுமாதிரி 5.1 இருந்து 5.9 வரைக்கும் இருக்கிற மிக மிக முக்கியமான சம் 5th சாப்டர்ல கொஞ்சம் பெரிய சாப்டர் தான் இது. இது இருக்கிற முக்கியமான சம்ஸ் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இது எல்லாமே இந்த 2024-25க்கான மிக மிக முக்கியமான சம்ஸ். டிசம்பர் மாசமே இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டீங்கன்னா திருப்பி ஜனவரியில இருந்து நம்ம மைக்ரோ லெவல்ல நான் செக்லிஸ்ட்லாம் கொடுப்பேன். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா படிச்சிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இருப்பேன் நான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஒரு 13 days 12 daysக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 3 days ரிவைஸ் பண்ணீங்க. பிளான் ஏ ஒரு நாள், பிளான் பி ஒரு நாள், பிளான் சி ஒரு நாள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வரப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம எப்படியும் சென்டம் எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபலி எக்ஸாம்ல ஒரு கான்ஃபிடன்ட் லெவல்ல கண்டிப்பா நம்மளால அனைத்து கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த 14 daysக்குள்ளார இதை படிச்சு முடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம பிசினஸ் மேக்ஸ்க்காக 11th பிசினஸ் மேக்ஸ்க்காக மெட்ரோ கருணாகரன் சேனல் முழுக்க முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் தமிழ்நாடு ஃபுல்லா கம்மியா இருந்தா கூட பிசினஸ் மேக்ஸ் பிள்ளைகள் வேணா போயிடக்கூடாது, அவங்களுக்கும் கைடன்ஸ் வேணும்ன்றதுக்காக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாதிரி மெம்பர்ஷிப் எடுத்துங்க. மெம்பர்ஷிப் எடுத்துட்டு நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல சண்டே ஈவினிங் வீக்லி டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 8:30க்கு கீயும் ரிலீஸ் ஆகினே இருக்குது. கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்குங்கன்றதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த குரூப் வழியா நீங்க பயணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு நோட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.